ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்தியாவில் ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபோனை வச்சு எப்படி டிக்டாக் யூஸ் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் வாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு விபிஎன் கரெக்டாக வச்சுருக்கணும். என்கிட்ட கேட்டால் ப்ரோட்டன் விபிஎன் இஸ் த பெஸ்ட் விபிஎன். ஏன்னா இது நீங்கள் மணி பே பண்ணாமே நிறையா நாள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்வரை கூட உங்களுக்கு வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிக்டாக் மட்டும் நம்ம பார்க்க போதில் கேப் கட்டி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நீங்கள் அந்த ப்ரோட்டன் விபிஎன் ஆப்குள்ளே போனோன்னே கனெக்ட்னு ஒரு இது இருக்கும். அதை கொடுத்துருங்க. லாகின்ல பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கனெக்ட் ஆனோடனே இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ எந்த கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் நெதர்லாண்டில் டிக்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா சர்வரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடனே சேஞ்ச் பண்ண முடியாது சர்வரை. அதுக்கு ஒரு டைமிங் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸை எத்தனை நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சர்வரை. இப்போ நீங்கள் வெளில போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் கூகுளில் டிக்டாக் ஏபிகே டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே நிறையா இந்த மாதிரி டூப்ளிகேட் வெர்ஷன்லாம் வரும். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணாமல் டிக்டாக்கோட ஒரிஜினல் வெப்சைட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதெல்லாம் பண்ணும்போது விபிஎன் ஆனில் இருக்கணும். போனதுக்கப்புறம் இங்கே இது இருக்கு பாருங்க, டிக்டாக். ஆண்ட்ராய்டுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். இது டிக்டாக் லைட்டு, இது டிக்டாக். நீங்கள் டிக்டாக் டவுன்லோட் கொடுத்துடணும். இப்போ உங்களுக்கு ஏபிகே டவுன்லோட் ஆயிடும். இப்போ பாருங்கள், டிக்டாக் வந்துருச்சு. ஏபிகே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால டிக்டாக் வருது. நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஏபிகே அதில் போய் டவுன்லோட் இன்ஸ்டால் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் விபிஎன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு டிக்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கேப்கட்டும் நீங்கள் அது இந்த மாதிரி கேப்கட் லேட்டஸ்ட் வெர்ஷன் போய் ஏபிகே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த ட்ரிக்ஸ்டர் வாய்ஸ்னு ஒரு புதுசான மேமே ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அது எப்படி நான் சொல்லித்தரேன். நியூ வீடியோ கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வீடியோ சர்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நார்மலாக ஒயிட்டுன்னு சர்ச் பண்ணுற பேக்ரவுண்ட் வரும். நார்மல் ஒயிட் பேக்ரவுண்ட். இப்போ நீங்கள் இதில் வாய்ஸ் ஆடியோ இருக்குது பாருங்க. ஆடியோ கொடுத்ததுக்கப்புறம் ரெக்கார்ட். இப்போ நான் நார்மலாக பண்ணுறேன். ஹாய் கைஸ், இந்த மாதிரி தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் விபிஎன் ஆனில் இருக்கணும். இது பண்ண முடியல. கிளிக் பண்ணோடனே ஆடியோ எஃபெக்ட், வாய்ஸ் கேரக்டர், இப்போ ட்ரிக்ஸ்டருக்கு போகணும். இதில் ட்ரிக்ஸ்டர் கொடுத்தாச்சு.